அட மலேசியால மட்டும் கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் இப்ப நம்ம ஊருக்கு வந்துருச்சா? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் கிளைமேட் செமையா இருந்துச்சு. சரி தான் போய் கரசரமா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நேரா வண்டியை எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோடு பக்கம் போயிட்டேன். ஏன்னா மவுண்ட் ரோடு பக்கம் தான் இப்ப ஃபுல்லா சாப்பாடு கடையா திறந்து வச்சிருக்காங்களே. அப்ப அந்த மவுண்ட் ரோடு பிலால் இருக்குல்ல, அது பக்கத்துல அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோயில் நுழைவாயில் சொல்லிட்டு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த சந்துல போய் பார்த்தா ஃபாரின் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. அங்க மலேசியன் சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில ஏதோ செண்டோல் 100 ரூபான்னு போர்டு போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன ப்ரோ இது செண்டோல் கிண்டோல்னு இருக்கு அப்படின்னு கேட்டா, அட ப்ரோ உங்களுக்கு தெரியாதா, அன்னைக்கு தான் மலேசியா போனீங்களே, இது கூட தெரியாம எப்படி மலேசியா போயிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்னா, இது மலேசியால இருக்கிற மெயினான ட்ரிங்க் ப்ரோ, நம்ம ஊர்ல ரோஸ் மில்க் எப்படி இருக்கு அந்த மாதிரி அப்படின்னாப்ல. அப்படியா, சரி உனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னா, ப்ரோ அது மட்டும் இல்ல நம்ம கடையில சாத்தே சிக்கன் ஒரு மேட்டர் இருக்கு, இதுவும் மலேசியால ஃபேமஸான ஒரு சிக்கன் டைப், அதையும் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு கூட தொட்டுக்கையா வந்து மலேசியால ஃபேமஸான ஒரு சட்னி கொடுப்போம் அப்படின்னாங்க. சரி ரெண்டுத்தையும் போட்டு கொடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க போடுறதுக்கு. அந்த செண்டோல் செய்யறதுக்கு முதல்ல ஐஸ் கட்டி எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு கப்புல போட்டுட்டு அதுக்கு மேல இந்த இது இருக்குல்ல, அதாங்க கருப்பட்டி, அதையும் கரைச்சி வச்சிருக்காங்க. அதையும் 4 ஸ்பூன் எடுத்து போட்டு அதுக்கு மேல தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறாங்க. இந்த தேங்காய் பாலை சின்ன சின்னதா நூடுல்ஸ் மாதிரி அரிசியில செஞ்சது இருக்கு, இது மலேசியா ரைஸ்ல செஞ்சாங்களா. அதுக்கப்புறமா அவுச்சு வச்சிருந்த ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, அதையும் எடுத்து கொஞ்சம் போட்டு, அடுத்து மசிச்சு வச்சிருந்த ரெட் பீன்ஸ் இருக்குல்ல, ராஜ்மான்னு சொல்லுவாங்களா, அதையும் எடுத்து போட்டு மூடியை போட்டு மூடி நல்லா குலுக்குன்னு குலுக்கி கேரளா குலுக்கி சர்பத் மாதிரி எடுத்து நம்ம கையில கொடுக்குறாங்க. மலேசியாவுக்கு போய் 1 மாசம் இருந்தேனேப்பா, எப்படி இதை நான் கண்ணில் பார்க்காம விட்டேன்னு தெரியல. சரி மலேசியாவோட ஃபேமஸான செண்டோல குடிச்சு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு சிப்பு தாங்க அடிச்சேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இது எப்படி மலேசியால மிஸ் பண்ணனு தெரியல. சரி நெக்ஸ்ட் அந்த சாத்தி சிக்கன் சொன்னாங்களே, அது சாப்பிட்டு பார்த்துறோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன்ல மலேசியா மசாலா தடவி அதுக்கு மேல நிறைய எண்ணெய் ஊத்தி கல்லுல ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தட்டையை எடுத்து அதுல அந்த ஸ்பெஷல் சட்னியை வச்சு அது கூட சேர்த்து 2 சிக்கன் ஸ்டிக்கை வச்சு கொடுத்தாங்க. அதுல ஒரு ஸ்டிக்கை எடுத்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த சட்னில தொட்டு எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா, திடீர்னு அங்கிருந்து ஒரு பையன் வந்து, ஹாய் ஆரிஃப் ப்ரோ, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுன்றாங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போவோம் அப்படின்றான். டேய் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னா, நீங்க சாப்பிட்டு முடிப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றான். சரிடா கோச்சிக்காத, போட்டோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. மலேசியால எல்லாமே விதவிதமா தாங்க பண்றாங்க. புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் மலேசியாக்கு போவோமே, மலேசியா ஃபிளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நேரம் கிளம்பி இங்க வந்துருங்க.